இப்படிதான் ஒரு நாள் நமக்கு என்ன ஆகும் என்றா, நான் ஆண்டவர் மேல அன்பு வச்சிருக்கிறேன், நான் ஆண்டவர் மேல அன்பு வச்சிருக்கிறேன், நான் ஆண்டவருக்கு பாடலை பாடி இருக்கிறேன், நான் ஆண்டவருக்கு ஊழியம் செஞ்சிருக்கிறேன், நான் ஆண்டவருக்கு தானம் செய்திருக்கிறேன், ஆண்டவருக்கு காணிக்கை கொடுத்திருக்கிறேன், ஆண்டவருக்காக நான் ரத்த சாட்சியா மரித்திருக்கிறேன், எல்லாமே சொல்லலாம். எல்லாம் புரிஞ்சுக்கங்க, ஆண்டவருக்காக ரத்த சாட்சியா மரிக்கிறது ஈஸிங்க. ஆனா கடைசி ரத்தம் இருக்கிற வரைக்கும் சத்தியத்திற்காக வாழ்வது தாங்க கஷ்டம். கடைசி ரத்தம் இருக்கிற வரைக்கும் சாட்சியா இருக்கிறான் பாரு, சத்தியத்திற்காக சத்திய வழியில நடக்கிறான் பாருங்க. இதை விட கஷ்டமான வாழ்க்கை வேறு எதுலயும் கிடையாது. அதே ஓட்ட உடைச்சியான மனைவி, அதே அடங்கப்பிடாரியான கணவன், அதே ஊதாரியான பிள்ளைங்க, அதே சமுதாயம், அதே துப்பு, அதே கேலி பரியாசம், அதே குற்றச்சாட்டுதல், இத்தனையும் வாங்கிக் கொண்டு சத்தியத்தை விடாமல் நிற்கிறது என்பது ரத்த சாட்சியம் மரிக்கிறதை விட பலமான வாழ்க்கை.